அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னைக்கு 3:30 மணிக்கு மேட்ச் நடக்குது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 2 மேட்ச் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் 3:30 மணி மேட்ச்க்கு உண்டான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் உடைய ப்ரீவியூ பார்க்கலான்னு பார்த்தா நேத்து மேட்ச் வந்து பாதியிலே நின்றுச்சு. நம்ம நம்ம கணிச்சிருந்த மாதிரியே பிரபுசிம்ரன் சிங் சூப்பரா விளையாண்டுருந்தாரு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கொடுத்திருந்த அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே வந்திருந்தது. ஸோ அதில் மாற்றுக்கிறது இல்லை. என்ன மேட்ச் முடிஞ்சிருந்தா வெற்றியா தோல்வியான்னு அறிவிச்சிருக்கலாம். இப்போ அது ட்ராங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு டீமுக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு மேட்ச் உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு வந்து எம்ஐ வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இது வந்து மும்பையில் நடக்கிறனால இது மும்பை இந்தியன்ஸுடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச்சு. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறப்போ நோட்டபிளில் 5 பிளேயர் வராங்க. அதனால இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு 4 பிளேயர் ஷுவராக வந்து ட்ரீம் லெவனில் வருவாங்க. அதனால வந்து இன்னைக்கு 4 பிளேயர் ட்ரீம் லெவனில் வருவாங்க. இது போக எஃபெக்டிவ், டேலண்ட்ஃபுல், எபோ எவரேஜ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 5, 3, 8, 9, 10 பிளேயர் வராங்க. ஃபேர் பிளே சென்சேஷன் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீம் நம்ம வீடியோவை பார்த்து 3 டீம் பில்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா அதில் ஒரு டீம் வந்து ஷோராக அடிக்கும். ஓகேவா? யார் யாருன்னு பார்ப்போம். நோட்டபிள் கேட்டகரியில் வந்து நேற்று கேட்டிருந்தாங்க நோட்டபிள் ஏன் போடல அப்படின்ட்டு. நோட்டபிள் கேட்டகரி வரல. நம்ம வந்து ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணும்போது நோட்டபிள் கேட்டகரி வரல. இன்னைக்கு வந்திருக்கு. 5 பிளேயர் வந்திருக்காங்க. வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார், டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ஆவேஷ் கான். இவங்க 5 பிளேயருமே வந்து இன்னைக்கு நோட்டபிளா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபேர் பிளேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், அப்துல் சமாத் இவங்க 4 பேரும் ஃபேர் பிளே கேட்டகரியில் வராங்க. அப்புறம் ரோஹித் சர்மா, எய்டன் மார்க்ரம் வந்து இன்னைக்கு வேண்டானே சொல்லுவேன். கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு ஒரு 50-50 தான் விளையாடுவார். நம்ம விராட் கோலிக்கும் போன தடவை சந்திராசமன் சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு 20 ரன் தானே நல்லா இருக்கும் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இவர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக விளையாடணும். ஒரு 10 பாலுக்கு அப்புறம் நின்றுட்டார் அப்படின்னா நல்லா விளையாடுவார். ஒரு 30-40 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அந்த 10 பால்ஸ்க்குள்ளார ஒரு இதாக அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது வந்து இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த ஷர்துல் தக்கூர் இன்னைக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு கேட்டகரியில் வருவார், நல்லா விளையாடுவார். மிச்சல் சாட்னர், ஆகாஷ் தீப் சிங். ஸோ இவங்க 2 பேருமே சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸில் வராங்க, எடுத்துக்கலாம் நம்பி. அடுத்த டேலண்ட் ஃபுல்லில் வந்து ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு வராங்க. ஸோ நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு எம்ஐ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சற்று இருக்குது. ஏன்னா கேப்டனுக்கு நல்லா இருக்குல்ல. எபோ ஆவரேஜில் வந்து திலக் வர்மா வராரு, நல்லா விளையாடுவார். அடுத்த நான் பிளேயிங் லெவன் சம்மரின்னு பார்த்துக்கிட்டோம்னா ராபின் மின்ஸ் இன்னைக்கு நல்லா விளையாடுவாரு. சத்யநாராயண ராஜு, அப்புறம் ராஜ் பாவா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க வந்து 4 பேர் நல்லா விளையாடுவாங்க. அடுத்தா கரண் சர்மா இன்னும் 50-50 தான், அதனால வேண்டாம். முஜிபுர் ரஹ்மான், ரீஸ் டாப்லி, அப்புறம் வந்து கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இவங்க நல்லா விளையாடுவாங்க. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மணிமாறன் சித்தார்த் வேண்டாம், ஷபாஸ் அகமது வேணாம். ரவி பிஷ்னாய் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். மேத்யூ பிரிட்ஸ்கி, அப்புறம் அர்ஷின் குல்கர்னி நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் ராஜ்வர்தன் அங்கரேக்கர் நல்லா விளையாடுவார். யுவராஜ் சௌதாரி, அப்புறம் ஆரியன் ஜுவல், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் சமர் ஜோசப்பும் நல்லா விளையாடுவாங்க. ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரின்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார் ஃப்ரம் எம்ஐ இவங்க 4 பேருமே நல்லா விளையாடுவாங்க. டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ஆவேஷ் கான். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 7 பிளேயர் வந்துட்டாங்க. இதுலையுமே மீதி இருக்கிற ஒரு 4 பிளேயரை நீங்கள் அப்படி போட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராமிசிங் பிளேயரை வச்சு ஒரு டீம் உங்களுக்கு உருவாயிடுச்சு. ஸோ இப்போ 2 டீம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்ததா நான் பிளேயிங் லெவனில் வந்து இப்போ ஜஸ்பிரீத் பும்ராவும் இன்னைக்கு வந்து பிளேயிங் லெவனில் வராரு அப்படின்னா இதில் வந்து யாரை தூக்குவாங்க? இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட விளையாடுறவங்க தான். அதனால வந்து ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா 8 பிளேயர் வந்துட்டாங்க. முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் ரவி பிஷ்னாயும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரி, ராபின் மின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, முஜிபுர் ரஹ்மான், ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரிட்ஸ்கி, அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுவேல், மயங்க் யாதவ், சமர் ஜோசப். ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் பிளேயிங் லெவனில் சூப்பராக விளையாடு, அதாவது ப்ராமிசிங் பிளே நம்பி எடுக்கலாம். அடுத்த டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு எல்எஸ்ஜியில் வந்துட்டு சற்று அதிகமாக காட்டுது. ஸோ அதனால எல்எஸ்ஜி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேர் பிளே சென்சேஷன் வந்து கொஞ்சம் சொதப்போம். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா 5 பிளேயர் தான் வராங்க எல்எஸ்ஜியில். அதே மும்பை இந்தியன்ஸில் ஒரு 2 பிளேயரை கம்மி பண்ணிட்டீங்கன்னா 7ல் 2னா 5, கிட்டத்தட்ட 2 சரி சமமாக தான் இருக்குது. இருந்தாலும் நோட்டபிள் அப்புறம் எஃபெக்டிவ் கேட்டகரி அதில் அதிகம் யார்கிட்ட? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்கிட்ட. அதனால வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் வாய்ப்புகள் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தா ஃப்ளாப் பிளேயர்ஸ் யார்? சூரியகுமார் யாதவ், நமன்தீர், ரியான் ரிக்கில்டன், தீபக் சஹர், விக்னேஷ் புத்தூர், பெவன் ஜேக்கப்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கார்பின் பாஷ், அர்ஜுன் டெண்டுல்கர்,
ஆயுஷ் பதோனி, அப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமது, ரிஷப் பந்த் வந்து எல்எஸ்ஜியோட கேப்டனு. அப்படிங்கிறப்ப அவருக்கு நீ நல்லா இல்லை, மேபி எல்எஸ்ஜி இன்னைக்கு தோக்கலாம். அடுத்ததாக ஹிம்மத் சிங், ஆகாஷ் சிங். நம்ம இந்த மாதிரி நடுநடுல ஒரு டிப்ஸ் தரோம்ல, அதுதான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நான் இந்த ஐபிஎல்லுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். என்னடா இந்த ஐபிஎல் வந்து அஷ்டமியில ஆரம்பிக்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு போன வருஷம் நல்லா விளையாண்ட டீம் வந்து இந்த வருஷம் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அனுமானத்துல சிஎஸ்கே இந்த தடவை பிளே ஆஃபே போகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சிஎஸ்கே இந்த தடவை பிளே ஆஃப் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. நீங்க இப்ப கூட போய் ஃபர்ஸ்ட் அதை கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பேன்ல, அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இந்த மாதிரி நடுவில் சொல்றதுதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். வந்தமா பார்த்தமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தமா போனவான்னு இருக்கக்கூடாது. ஓகேவா, நல்லா கவனிக்கணும். அப்புறமா ஹிம்மத் சிங், ஆகாஷ் சிங் நல்லா விளையாட மாட்டாங்க இன்னைக்கு. இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுறாரு, அவரை நீங்க டீம்ல எடுத்துக்கலாம். இது வந்து 3வது டீம் இப்போ, அதாவது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ல ஹர்திக் பாண்டியா நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ரோஹித் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா வேண்டாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் ஒரு ஓப்பனர் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ற டைம் 2 இன்னிங்ஸுமே ஓப்பன் பண்ற டைம்ல அவர் நல்லா இல்ல, அதனால அவர் என்னை எடுக்க வேண்டாம்னே சொல்லுவேன் இந்த டீம்ல. சப்போஸ் நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாவும் நீங்க எடுத்துக்கலாம். மிச்சல் சாட்னர் வேண்டாம். நமன்தீர், வில் ஜாக்ஸ் 2வது பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா, ரியான் ரிக்கல்டன் வேண்டாம். அடுத்ததாக அஸ்வானி குமார், தீபக் சகர் செகண்ட் பவுலிங் பண்றாங்கன்னா மட்டும், மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பவுலிங் பண்றாங்கன்னா மட்டும் இவங்களை எடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர், அப்புறம் இவங்க ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் வந்து நீங்க அவங்க செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பா எடுத்துக்கோண்டா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நீங்க ஆவரேஜ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி எடுத்துக்கவே வேண்டாம். அடுத்த டேவிட் மில்லரை நீங்க எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா. மிச்சல் மார்ஸ் வந்து இன்னைக்கு ரெண்டுத்துமே புவர் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த மாதிரி காட்டுது, அதனால செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க எல்எஸ்ஜினா கண்டிப்பா எடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எடுக்கலாம். அதுவும் அவர் ஓப்பனர் இறங்குறாரு அப்படின்னா வேண்டாம். நிக்கலஸ் புரானும் ரிஷப் பந்தும் சப்போஸ் எல்எஸ்ஜி செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க நம்பி எடுத்துக்கலாம். திக்வேஷ் சிங், ஷர்துல் தாக்கூர், அப்துல் சமாத், ஆகாஷ் தீப் இவங்க வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா எடுத்துக்கோங்கன்னா ஆவரேஜ் தான். இதை காட்டிலும் வேற யாராவது இருக்காங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இது போக ஆவேஷ் கான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்ட் பவுலிங் பண்றாங்கன்னா எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பவுலிங்னா வேணாம். அதுதான் நான் பிளேயிங் லெவன்ல ராபின் மின்ஸ் வந்து எப்போதுமே ராபின் மின்ஸ் குட்டுன்னு தான் வருது, அதான் சரி. ஆனா அவங்கள வந்து விளையாட வைக்க மாட்டாங்க. ராபின் மின்ஸ் வந்து நீ விளையாண்டாரு அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பெவன் ஜேக்கப்ஸ், அப்புறம் வந்து கார்பின் பாஸ் இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா மட்டும் எடுத்துவாங்க மும்பை இந்தியன்ஸ், அதெல்லாம் வேணாம். அடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா, முஜிபுர் ரஹ்மான் வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்றாங்க, செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரீஸ்டாப்லி, கிருஷ்ணன் சுஜித் வேண்டாம். அர்ஜுன் டெண்டுல்கர், பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத் இவங்க 3 பேருமே வந்து செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்கோங்க. பிரின்ஸ் யாதவ் செகண்ட் பவுலிங், ஆமா. எல்எஸ்ஜி ஷபாஸ் அகமது பவுலர் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மணிமாறன் சித்தார்த் வேண்டாம். ரவி பிஷ்னாய் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். ரவி பிஷ்னாய் நீங்க கண்டிப்பா உங்க டீம்ல எடுத்தே ஆகணும். மேத்யூ பிரிட்ஸ்கி பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா எடுத்துக்கோங்க. ஹர்ஷில் புர்னே எடுத்துக்கோங்க. ஆரியன் ஜுவல், மயங்க் யாதவ், சமர் ஜோசப் இவங்கெல்லாம் பார்த்தது அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்த பிளேயிங் லெவலில் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, சும்மா நம்ம வந்து அந்த கலரை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதனால ஹர்திக் பாண்டியா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்தே ஆகணும் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னால. சூரியகுமார் 1, 2, 3. இது வந்து பேஸ்ட் அப்பான் மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களா செகண்ட் பவுலிங் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து இதை எடுத்துக்கோங்க, மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க வந்து ரோஹித் சர்மா, மிச்சல் சாட்னர், ரயான் ரிக்கல்டன், அப்புறம் வந்து ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர், எய்டன் மார்க்ரம் இவங்க வந்து நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், ஷர்துல் தாக்கூர், அப்துல் சமாத், ஆகாஷ் தீப் இவங்களையும் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். நான் பிளேயிங் லெவனை பார்க்கும்போது ரவி பிஷ்னா எடுத்துக்கலாம், மற்றவங்க 2 பேரும் பிளேயிங் லெவன் தான் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 இன்னிங்ஸுமே நான் பிளேயிங் லெவனில் குட்டாக இருக்கிறவங்க வந்து இவங்களை எடுத்துக்கலாம். நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் குட்டாக இருக்கவங்க வந்து பெவன் ஜேக்கப்ஸ், கார்பின் பாஸ், ஜஸ்பிரீத் பும்ரா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்கணும். முஜிபுர் ரஹ்மானும் எடுத்தே ஆகணும். அர்ஜுன் டெண்டுல்கர் வேணாம், அது அவங்க பிளேயிங் லெவனில் இருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. பிரின்ஸ் யாதவ் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா. 2 இன்னிங்ஸுமே நல்லா இல்லாத நான் பிளேயிங் லெவன் வந்து சத்யநாராயண ராஜு, ராஜ் பாவா, கரண் சர்மா, ரீஸ்டாப்லி, கிருஷ்ணன் சுஜித், மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், ராஜ்வர்தன் அங்கரேக்கர், அப்புறம் ஆகாஷ் சிங். அடுத்த மேட்ச் வின்னர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன். ஏன்னா டபுள் சைடுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். சப்போஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா அதை நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். டாஸ் போடுறதுக்கு வர மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படின்னா என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.